Hello friends, welcome to Pebbles. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் கோபி சுதாங்கற தனி சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்து ஒன்லி ரெசிபீஸ். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன டிப்ஸும் நான் ஆட் பண்ண போறேன். இந்த சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு செய்ய போறது தேங்காய் பால் முறுக்கு. இது ரொம்ப சுலபமா பண்ணலாம். அதாவது முள்ளு முறுக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்ன அரிசி மாவு, வறுத்து அரைச்ச உளுந்து மாவு இது ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம பட்டர் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா வறுத்துட்டு அரிசி மாவு மாதிரியே நம்ம மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணிக்கணும். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், இது கூட வந்து பெருங்காயம் வந்து 1 சிட்டிகை எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு வந்து ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக இருந்தாலே போதும். எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன், நம்ம இவ்வளோ போட வேண்டாம், இதில் பாதி போட்டாலே போதும். இதுக்கு வந்து தேங்காய் பால், அதாவது தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால், பத்தலைனா நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் உளுந்து வந்து நல்லா வறுத்து அரைச்சிக்கலாம். அதாவது பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து அரைச்சிட்டு அதை வந்து நல்லா சலித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து போட்டுக்கலாம். இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துட்டோம். பேனோட சூடே போதும், நம்ம அதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் வறுத்து அரைச்சிட்டேன். அதாவது உளுந்து வந்து பொன்னிறமாக வறுத்துட்டு அரைச்சி சலித்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த உளுந்து மாவு இருக்குது. இது கூடயே நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, பெருங்காயம், இதுக்கு வந்து எள்ளு போட்டுக்கலாம். கருப்பெள்ளு வேண்டாம், ஒயிட் எல்லே ஆட் பண்ணிக்கலாம். பட்டர், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் வேண்டான்னா நீங்கள் வந்து நல்லா காய்ச்சின எண்ணெயை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அளவு, அதாவது தேங்காய் பால் அளவு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு. இப்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்தலைனா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இந்த மாவு வந்து அதாவது முறுக்கு புளியறதுக்குள்ளேயே கொஞ்சம் நல்லா இறுகி போயிடும். இறுகிடுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு அச்சில் நம்ம பிழிஞ்சிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. முறுக்கு குழாயில் அச்சு ஆட் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி அச்சில் வந்து, அதாவது ஸ்டார், உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து அச்சு இருந்ததுனால அது ஓட்டு பக்கடா எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு பேர் முள்ளு முறுக்கு. இந்த சைஸில் நான் பிழிஞ்சிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதில் பிழிஞ்சிக்கலாம். இப்போ வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் மீதி இருக்கிற மாவில் வந்து கடைசியாக வந்து, அதாவது குழாயில் இருக்கிற மாவு வந்து எடுத்துகிட்டு நம்ம குட்டி குட்டி தட்டுவடையாகவும் பிடிச்சிக்கலாம். அதை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில டைம் வந்து என்னென்னா பட்டரை வந்து ஜாஸ்தி போட்டிங்கன்னா இந்த முறுக்கு வந்து எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். பட்டர் முறுக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான், அதாவது நம்ம போடுறது வந்து முறுக்காக தான் இருக்கும். பட் ஆனால் பட்டர் வந்து நம்ம 50 கிராம் போடுற இடத்துல நீங்கள் வந்து 100 கிராம் போட்டிங்கன்னா அத்தனை முறுக்குமே, அதாவது முறுக்கு மாதிரி இருக்காது, தூள் ஆகிடும். அதனால் பட்டர் வந்து எப்போவுமே போடுறப்போ 1 டேபிள் ஸ்பூன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டோன்னா இது மாதிரி முறுக்கு வந்து நிற்கும். அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். நுரை வந்து இருந்ததுன்னா, அதாவது இன்னும் வேகலைன்னு அர்த்தம். நுரை வந்து அடங்கிடுச்சுன்னா முறுக்கு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
சுவையான தேங்காய் பால் முறுக்கு ரெடி. தேங்காய் பால் முறுக்கு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.